முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சரவையில் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருப்பவர் செந்தில் பாலாஜி. இவர் அதிமுகவில் இருந்து அமமுக சென்று திமுகவில் இணைந்தார். செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் மோசடி செய்த வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார். செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி கடந்த ஆண்டு கைது செய்தனர். இது அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஓராண்டை தாண்டி அவர் சிறையில் இருந்த நிலையில் தற்போது நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்து மீண்டும் அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். இதற்கிடையேதான் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகி இருந்தார். அப்போது செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் CR மலர்வண்ணன் செந்தில் பாலாஜியிடம் பறிமுதல் செய்து தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை அளிக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாக கூறினார். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் N ரமேஷ், ஆவணங்களின் நகல் சிறப்பு நீதிமன்றத்தின் வசம்தான் இருப்பதாகவும் அங்கிருந்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என கூறினார். இதையே பதில் மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை டிசம்பர் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். இதனிடையே ஆவணங்களின் நகல் கிடைக்கும் வரை தடயவியல் துறை கணினி பிரிவு உதவி இயக்குனர் மணிவண்ணனுக்கு பதிலாக அடுத்த சாட்சியிடம் விசாரணை நடத்தலாமா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து அடுத்த விசாரணையின் போது தெரிவிப்பதாக அமலாக்கத்துறை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் போட்ட உத்தரவு செந்தில் பாலாஜி வழக்கில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.